வணக்கம். சாத்தான்குளம் ஒரு 5.5 வருஷமாக ஓடிக்கிட்டே இருந்தது. நேற்று தமிழகத்தையே உழுக்கின ஒரு 2 அப்பா மகன் கொலையோடைய தீர்ப்பு. இது ஒரு தீர்ப்பு இல்லை, இது ஒரு பாடம். வர 30ஆம் தேதி யார் யாருக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இது 2 கொலை, ஆனால் சாதாரண கொலை இல்லை. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல பொதுவாக. இது பல நாள் போலீஸு ஒரு நாள் மாட்டும். திருடனுக்கு பதிலாக போலீஸை போட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா ஊர் பூரா இதே பிடிக்க அடிக்க அவங்க அதில் அந்த குறிப்பிட்ட நாம்ஸு இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுலாம் கிடையாது. நம்ம வழக்கு 2019 எங்கள் மேலே ஒரு வழக்கு ஒன்று. அது நம்ம இருக்கிற பல நூறு வழக்கில் அது ஒரு வழக்கு. அந்த வழக்கு என்னென்னா, கவர்னர் நிர்மலா தேவி அந்த வழக்கில் ஒரு நாள் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அன்றைக்கி மாலையே அது விடுதலை ஆயிடுச்சு. விடுதலைனா ஜாமீன் கிடைச்சது. அதுக்குள்ளே நான் போகல, ரொம்ப டைம் ஆயிரும் அது. அப்போது அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டாங்க அதே வழக்கில். அதாவது 7 வருடத்துக்குள்ளான தண்டனை பெறுகிற ஒரு தவறு யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள ஸ்டேஷனில் வர வச்சு விசாரிச்சுட்டு தேவைப்பட்டால் அவங்கள நீங்கள் ரிமாண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்கள ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு ஒன்று எழுதி ஒரு ஆர்டரை போட்டு, அதை என்ன நீதியரசர் என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா, தமிழ்நாடு இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை அனுப்புங்க அப்படி. அத்தனை போலீஸ் ஸ்டேஷனும் இந்த ஆர்டர் போச்சு. அந்த ஆர்டரு நீங்கள் அந்த ஆர்டர் என்ன எங்கள் பெருமாள் சார் சொல்கிறாரு. அதாவது உயர்நீதிமன்ற நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர் அந்த தீர்ப்பை கொடுக்குறாரு. 7 வருடத்துக்கு உட்பட்ட தண்டனைக்குரிய குற்றங்களில் யாரையும் கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 41A படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதனையும் மீறி கைது செய்தே தீர வேண்டும் என்றால் அதற்கான காரணத்தை காவல்துறையினர் நியாயமான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். சட்டத்தை நிலைநாட்டும் கீழமை நீதிமன்றங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று 2019 ஜனவரியில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த தீர்ப்பு 2019, சம்பவம் நடந்தது 2020 ஜூனில். இது இந்த சாத்தான்குளம். அந்த தீர்ப்பை கடைப்பிடிச்சிருந்த அந்த ஸ்டேஷனை நிச்சயமாக அந்த ஸ்டேஷனுக்கு ஆர்டர் போயிருக்கு. இந்த நீதிமன்ற ஆர்டர் போயிருக்கு. அதை கடைப்பிடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி 2 கொலை இல்லை, இந்த 9 பேர் கழிதின்னு தேவையில்லை. இந்த 9 பேர் சிறையில் கழிதிங்கிறாங்கல்ல போலீஸ், அது நடந்திருக்காது. இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன். ஜெயராஜ் பெனிக்ஸ், அது அந்த கோவிட் நேரம் 2020 இந்தியாவை உழுக்குனது, அதுவும் தமிழ்நாட்டை உழுக்குனது. அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பேயாட்டம் நடந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடியே சொல்லியிருக்கேன். போலீஸ்காரங்க அந்த தடையை மீறி பைக்கில் வர்றவங்க போகிறவங்க பொம்பளை பிள்ளை ஆனாலும் எல்லாரையும் நிறுத்தி ஒரு முக்கில் நிற்க வச்சு எல்லாரையும் உக்கி போட வைப்பாங்க. தெரியுமா? உக்கி போட வைப்பாங்க, எக்ஸசைஸ் செய்ய சொல்லுவாங்க, உட்காந்து எந்திரிக்க சொல்லுவாங்க. ஐயோ அவங்க ஐசாட்டியும் ரொம்ப. ஏன்னா அது ஒன்றும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. எதிர்த்து பேசினா முடிஞ்சிச்சு. இன்னொரு கோவிட் வந்தவங்க கூட கொண்டு போய் படுக்க வச்சுருவாங்க, இல்லை இருக்க வச்சுருவாங்க. இது அது ஒரு பக்கம் போயிடுச்சு. ஏதோ அதெல்லாம் கடந்துட்டோம்.
இப்போ இரவு நேரம் கடை. பென்னிக்ஸ் வந்து ஒரு சாத்தாங்குளத்தில் அவர் வந்து செல்ஃபோன் கடை வச்சுருக்காரு. அவர் வெளியே போயிருக்கார், அந்த தம்பி, அதாவது மகன். அப்பா ஜெயராஜ் கடையில் இருந்திருக்காரு. அப்போ கடையை போட்டு சொல்லி ஒரு எஸ்ஐ பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், பாலகிருஷ்ணன் வந்து கதையை போட்டு 8 மணி ஆச்சு, கதையை போட்டுன்னு சத்தம் போட்டிருக்காங்க. ஏதோ அவங்க நல்ல வார்த்தை தான் வாயிலேருந்து வராது, ஏதோ சத்தம் போட்டிருக்காங்க. அப்போ என் மயவட்டும் பூட்டிடுறையான்னு சொல்லியிருக்கணும் யார், ஜெயராஜ். அப்போ மகன் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, எப்பா அவங்க சத்தம் போட்டு போகிறாங்க, இவங்க பேசினா பயந்துருவோமா, நீ கடையை கட்டுற சோழியை பாரு அப்படின்னு அப்பா வந்து பையன்கிட்ட சொல்கிறார். அதாவது ஏதோ திட்டிருக்காரு யார், எஸ்ஐ. இவங்க திட்டினா நம்ம பயந்துருவோமா, நீ சரி நீ முதல்ல கடையை கட்டுற சோழியை பாருன்னு இவர் ஜெயராஜ் சொல்லியிருக்கார். அப்போ பையன் என்ன சொன்னான்னு தெரியாது. ஆனால் பக்கத்தில், அதாவது வரிசையாக சொல்லிட்டு போயில பக்கத்தில் ஒரு போலீஸ்காரன் நின்றுருக்கான், யார், ஹெட் கான்ஸ்டபிள் முருகன். அவன் போய் அந்த எஸ்ஐகிட்ட போய் போட்டு கொடுக்குறாரு. என்ன போட்டு கொடுக்குறாரு, எஸ்ஐ கையை வெட்டுவேன், அதாவது கையை வெட்டியிருக்கணும் அப்படின்னு பெனிக்ஸ் சொன்னதா முருகன்கிற அந்த காவலர் போய் எஸ்ஐகிட்ட போட்டு கொடுக்குறாரு. என்ன சொன்னார்னு தெரியாது. ஆனால் எஸ்ஐ கையை வெட்டியிருக்கணும் அப்படின்னு அப்பாட்ட பையன் சொன்னதாக இவங்க போய் போட்டு கொடுத்துட்றாங்க. உண்மை என்ன பேசினாருன்னு தெரியாது, ஏன்னா அவரும் இல்லை. இப்போ முருகன் களி தின்றார். அப்போது இது மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் இது போட்டு கொடுத்து, அதாவது எதுக்காக போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பின்னாடி போனீங்கன்னா, செல்ஃபோன் கடை வச்சுருக்காரு, அது முக்கியம். செல்ஃபோன் கடைனா இவங்க வந்து ஒன்று ஓசியில் சார்ஜ் போட வைப்பாங்க, இல்லைன்னா செல்ஃபோனே கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா செல்ஃபோனுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று, அதான் போலீஸு ஏதாவது கேட்டிருக்கணும், இவங்க இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இதெல்லாம் மனசில் வச்சு இவன் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நைட்டு முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் ஒன்றுக்கு ஒன்று போட்டு கொடுத்த உடனே அப்பன் மார்னிங் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நடந்தது 19ஆம் தேதி. பென்னிக்ஸோட அப்பா ஜெயராஜ் முன்னாடி போயிடறாரு, பென்னிக்ஸ் அப்புறம் வராரு. அவர் கூட வந்து யார், மணிமாறன், ராஜாராமு, ரவிச்சந்திரன் 3 ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுட்டு பென்னிக்ஸ் போகிறாப்படி எங்கள் ஸ்டேஷனுக்கு, சாத்தாங்குளம் ஸ்டேஷனில். இப்போ இவங்க வெளியே நிற்கிறாங்க, அப்பா நிற்கிறாரு, பையன் நிற்கிறாங்க. நான் நேரம் ஆக பாலகிருஷ்ணங்கிற ஒரு எஸ்ஐ அவர் என்ன பண்ணுறாரு, பெனிக்ஸை வந்து அப்படின்னு கையை பேரெல்லாம் சொல்லாமல் கையை அப்படி காட்டுவாங்கல்ல, போலீஸு அந்த கெத்தோட கூப்பிடுவாங்கல்ல, இவர் ஜெயராஜ் என்ன இருக்கட்டும், எல்லாருக்குள்ள ஒரு சுயமரியாதை ஒன்று இருக்கும்ல. ஒரு வயசானவர், 60 வயசு, 55 60 வயசுக்குள்ளே இருக்கிறவர், அவர் வேட்டியும் சட்டையும் போட்டு நிற்கிறாரு, ஒரு பெரியவர், ஒரு மரியாதை. எப்படின்னு ஒன்று அவர் பார்த்துட்டு பார்க்காம நிற்கிறார் போல. மரியாதை வேணும்ல, மரியாதை இல்லாமல் கூப்பிட்றது அது. அப்போ நான் கூப்பிட்டு வரலையா அப்படின்னு வேகமாக பாலகிருஷ்ணன் வந்து சரசரன்னு சட்டையை பிடிச்சி அதை கொத்தா பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போகிறத பக்கத்தில் இருக்கிற பெனிக்ஸு, ஏன்னா அப்பாவை தான் கண்ணு முன்னாடி ஒருத்தன் இழுத்துட்டு போகிறத எப்படிங்க பிள்ளை பார்ப்பான், பிள்ளை எப்படி சகிச்சுக்குவான். கண்ணுக்கு முன்னாடி அப்பனை அப்படி சரசரன்னு போலீஸு அவன் ஆஜானுபாவமாக இருக்கிறவன் அந்த பாலகிருஷ்ணனா இது போகிறாங்க. அப்போ இவர் போய் விடுங்க அப்படின்னு இவன் கையை தட்டி விட்டுருக்கார். இதுதான் நடந்தது. எங்கள் அப்பா அப்படியே 2 பேரையும் அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு 3 பேரும் சேர்ந்து அந்த மணிமாறன், ராஜாராமு, ரவிச்சந்திரன் எல்லோரும்
உள்ளே வேகமாக போகிறாங்க. ஏன்னா டப்புனு இவங்க 3 பேரையும் வெளியே அனுப்பி, இந்த ஃப்ரெண்ட்ஸை 3 பேரை அனுப்பி கதவை சாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் திருவிழா கொண்டாடியிருக்காங்க. மண்டாப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மண்டாப்படி கொண்டாடுவாங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இருடியே உனக்கு மண்டாப்படி இருக்குது அப்படிம்பாங்க. அது மாதிரி சார், அதாவது அந்த பார்த்த சாட்சியெலாம் சொல்கிறத கேட்டிங்கன்னா அப்படியே எல்லாருக்கும், அதாவது இறங்காத மனசும் இறங்கி அப்படி பதறும்பாங்கல்ல, அது மாதிரி. சார் உங்கள் அடி எங்கள் அடி இல்லை, அடி அடி. அது 2 பேருமே பெனிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆள் பாருங்கள், கொஞ்சம் திடகாத்தமான ஆள். அவங்க அப்பாவும் வலுபெயர்ன ஒருத்தர். ஏன்னா அவங்களாம் மரம் வியாபாரம். ஏன்னா உடம்பு பாருங்கள், அந்த அந்த உரமேறிய உடம்பாக இருக்கும். வச்சு அடிச்சிருக்காங்க, வச்சு லத்தி பிய. அதை வரவன் போகிறவன்லாம் அடிப்பான்ல, இந்த தண்ணி ஊற்றி அடிப்பாங்க. அது மாதிரி அவங்க அப்பா ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 100 அடி விழுந்திருக்கும், ஆனால் என் பையனுக்கு 250 அடிக்கு மேலே விழுந்திருக்கும் அப்படிங்கிறார். அடி படுக்க வச்சு தலையில் தொங்க வச்சு. எல்லாத்துக்கும் காரணம் பையன் பென்னிக்ஸுங்கிறவன் ஒரு வார்த்தை பேசிடுறாரு. பையனை அடிக்கிறத பார்த்து இவர் ஏதோ வருத்தப்பட்டிருக்கணும். நீங்கள் போலீஸை எதிர்த்து பேசிட்டா முடிஞ்சில்ல. இன்னைக்கு 2 உயிர். அப்போ அந்த எங்களுக்கு இது அடித்து முடிக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு செய்தி போகுது. அவங்க அம்மா வந்து போய் கதவை சாத்திட்டு அடிக்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ அவங்க அம்மாவை போய் அவங்க அம்மாவும் தாய்மாமனும், அதாவது அம்மாவுடைய தம்பி பென்னிக்ஸுக்கு தாய்மாமன் போய் கதவை தட்டுறாங்க, திறக்கலை. பதறாங்க, கத்துறாங்க. அடிக்கிறத நிறுத்தவும் இல்லையா. என்னங்க அப்படி என்னங்க கொலை குற்றமாக செஞ்சிட்டாங்க. ஒரு கடையை 8 மணிக்கு மூட வேண்டியது மூடுறோம் போங்க, என் பையன் வந்துட்டுன்னு இருக்காரு. பையன் வந்தோடனே, ஆனால் அவர் சொல்லும்போதே அவங்க அப்பாவை திட்டிருக்கிறதா செய்தி அவருக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னதா அந்த முருகன் சொல்கிறார். இதில் இது எல்லாம் சேர்ந்து இது இன்ஸ்பெக்டர் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க உள்ள. என்னென்ன கொடுமை. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவர் பேர் ஸ்ரீதர். அவர் இப்போ 5.5 வருஷம் உள்ளே இருந்தாங்கல்ல. அது ஏன்னா எல்லோரும் நக்கிறனால தான் உள்ளே இருந்தாங்கன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம இந்த பொள்ளாச்சி அப்படி தானே, நம்மளால தான் அந்த 9 பேருக்கு ஆயில். அந்த காசின்னு ஒருத்தன் உள்ளே இருப்பான், நாகர்கோவில் காசி, அது நம்மளால தான் இருக்கான். வரிசையாக போட்டால் நிறைய பேர் நம்மளால் உள்ளே இருப்பான். அந்த முகமது அலிங்கிறவனே இப்போ வந்து ஆளே இல்லை. எந்த நாட்டிலே போய் தஞ்சம் தான் வந்து முத்திரைத்தாள் மோசடி வழக்கில் அவன் இருக்கான்னு நம்ம தான் கொண்டு வந்தோம். இந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் விஷயத்தில் இந்த ஸ்ரீதர் என்ன பண்ணார், நான் அங்கேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அவர் தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு அமைச்சர்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அப்போ இருக்கிற சிட்டிங் அமைச்சர். அதை மீறி போலீஸ்காரங்க ஏன்னா சிபிஐ போனோடனே அப்படி கொத்தாக தூக்கிட்டாங்க. அப்போ ஸ்ரீதர் நான் இல்லை அப்படின்ட்டார். எல்லோரும் வேறு நம்பிட்டாங்க. ஆனால் அந்த சாட்சி வந்து மொத்தம் வந்து சாட்சி போட்டது 105 சாட்சியாக 108 சாட்சி. அதில் ஒரு 47வது சாட்சி ஒருத்தர் ஜெயசேகர்னு ஒரு டிரைவர். அது வந்து நம்ம ஸ்ரீதரோட டிரைவர். அவர் என்ன, அவர் போகிற போக்கில் சொல்லிட்டாரு, ஐயா நான் தானேயா நைட்டு அங்கங்கே சுற்றிட்டு, அது 19ஆம் தேதி நான் தானே ஐயாவை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டேன், ஸ்டேஷனில் நைட்டு பூரா ஐயா இருந்தார்ல அப்படின்னு அவர் கண்ணு முன்னாடி தான் எல்லாம் நடந்துச்சுன்னு வேற சொல்லிவிட்டான். யார், அந்த டிரைவர் ஸ்ரீதர் புடுகுச்சு. ஆக நைட்டு ஸ்ரீதர் தலைமையில் எல்லாம் உட்காந்து தான் அடிச்சிருக்காங்க. இதில் இந்த 2 பேர் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று கொடுத்த தீர்ப்பில் 7 பேருக்கு 302, மிச்சம் 2 பேருக்கு வந்து ஆனால் அக்கரன்ஸ் அவங்க
அவங்க மேலே குற்றம் செஞ்ச நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் என்ன குற்றங்கிறத என்ன தண்டனைங்கிறத 30ஆம் தேதி சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த 7 பேர் திருநாட்டுவா, மிச்சம் இருக்கிற 2 பேரும் என்னென்னா யாரும் வராங்களான்னு பார்த்துக்கிறதுக்காக இருந்த காவக்காரங்க. எப்படி பாருங்கள், இந்த திருடும்போது தான் யாராவது வராங்களா பாரு அப்படிமா. இவங்க 2 பேர் என்னங்க யாரையோ ஒரு பெரிய இந்த தீவிரவாதியை பிடிச்சி அடித்த மாதிரி, தீவிரவாதியை பிடிப்பாங்கல்ல, பிடிச்சி அடிக்கிற மாதிரி வெள்ளங்கொண்டு அடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய கெட்டதில் ஒரு சின்ன ஒரு மனசாட்சி ஒன்று அங்கே இருந்திருக்கு. ரேவதின்னு ஒரு அம்மா, அவங்க அந்த புண்ணியவதி தான் அதை பார்க்க சகிக்காமல் அது ஒரு சாட்சியமாக அது சொல்லு. அந்த சாட்சியம் அதை நான் கட் பண்ணி பின்னாடி சொல்கிறேன். இப்போ நைட்டு பூரா அடித்தாங்களா, காலையில் 8 மணிக்கு வேணால். ஆனால் அடித்த அந்த ரத்தம் வர அந்த கையிலேயே கொண்டு வந்து அது எவ்வளோ முட்டாள்தனமாகவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது நம்ம மாட்டுவோன்னு கூட தெரியாமல் அடித்து ரத்தம் வர அந்த கையிலேயே அவங்க உடுத்துந்த அந்த வேஸ்ட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க கையிலே கொடுத்து குப்பையில் போடு அப்படின்ட்டுருக்காங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கு, ஐயா விட்டுருங்க, இது அடிச்சிட்ருக்காங்க, ஒருத்தன் வெளியே வருவாங்கல்ல எப்படியாது அவங்ககிட்ட. அந்த அம்மா சொல்லுது, போலீஸ் ஸ்டேஷன் பூட்டியிருப்பதை எங்கிட்ட உள்ளே வச்சு பூட்டிட்டு அடிக்கிறாங்கங்கிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு வர சொன்னாங்க. நாங்கள் வெளியே நிற்கிறோம், நைட்டு பூரா அடிக்கிறாங்கல்ல. அப்போ அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் அவங்ககிட்ட கெஞ்சணும், ஐயா எங்களை விட்டுருங்க, நாங்கள் உங்கள் மேலே எந்த புகார் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டோம். நான் என் பிள்ளையும் என் புருஷனையும் கொண்டு போய் நான் காப்பாற்றி நான் சரிப்படுத்திக்கிறேன். உங்களை நான் எங்கேயுமே காட்டி கொடுக்க மாட்டேன் அடித்ததை. அது சொல்லுது. அதாவது நாங்கள் கேஸும் போடல, ஒன்றும் போடல, நாங்கள் எதுக்கும் போக மாட்டோம், என் பிள்ளையும் என் புருஷனையும் விட்டுருங்க, நாங்கள் எங்கேயாவது ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்துக்குறோன்னு கெஞ்சணும். அந்த ரத்தம் பட்ட வேட்டியெல்லாம் ஸ்டேஷனுக்கு வெளியே தூக்கி போட்டோம். அவங்கள்ட்ட அந்த ரத்தம் பட்ட இதை நாங்களே வெளியே தூக்கி போட்டோம். ஐயா இதை சாட்சிக்கு கூட எதையும் நாங்கள் எடுத்துக்கல. எல்லாரும் சொன்னாங்க போலீஸ் ஸ்டேஷன் பூட்டி இருக்கிறத போட்டோ எடுத்து வைங்கன்னு. நாங்கள் அதையும் செய்யவே இல்லை. எங்களுக்கு எங்கள் புருஷனும் பிள்ளையும் விட்டால் போதும்னு இருந்தோம். நாங்கள் ஒரு கேஸும் போட மாட்டோம்னு காலில் விழுந்து கேட்காத குறையாக நாங்கள் கெஞ்சிரோம். அதை விட முக்கியம், நிறைய அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஃபோன் பண்ணாங்க, யாருமே வரலையா. என்னங்க நாடு, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றுமே. அதாவது இவ்வளவு அரக்க குணம் இருக்கிற ஒரு காவல்துறையில் இப்படி இருப்பாங்களா? இன்றைக்கி பாருங்கள், அவங்கவுங்க குடும்பம் விக்கித்து நிற்குது. அப்போ அந்த அம்மா மேற்கொண்டு சொல்லுது, எங்கள் வீட்டுக்காரர் சுகர் இருக்குது, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கவாது செய்யுங்க, சாப்பாடாவது நாங்கள் வாங்கிட்டு வரோம் கொடுங்க, இந்த கையில் இருக்குது அப்படின்னா அதையும் வாங்கலையாம். மாத்திரை கொடுங்க அப்படின்னு மாத்திரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மாத்திரையும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அப்போது இவங்களையும் உள்ள உள்ள மாத்திரையும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கவில்லை, சாப்பாடு கொடுக்கவில்லை. எப்படியாவது அடுத்த நாளாவது விட்டுருவாங்கன்னு பார்த்தேன், அதுவும் விடலை. அந்த அம்மா கடைசியாக அது சொல்லுது, ஜட்டியோட 2 பேரையும், அப்பாவையும் மகனையும், என் பிள்ளையும் என் புருஷனையும் ஜட்டியோடு படுக்க வச்சு அடித்து சாப்பாடும் கொடுக்காம, மாத்திரையும் கொடுக்காம, தண்ணியும் கொடுக்காம, ஐயா இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, ஐயா யாருக்குமே வரக்கூடாது. அப்போ காதோரமாக யார் புருஷன் அழுகிறாராம், என்ன 100 அடி தான் அடித்தாங்க, ஆனால் நம்ம பிள்ளைய 250 அடிக்கு மேலே அடிச்சிட்டாங்க அப்படின்னு கடைசி அந்த நேரத்துலையும் தான் பிள்ளைய நினச்சி அவர் அழுதுருக்காரு. யார்கிட்ட? பெண்ணிச்சோடைய அப்பமாட்ட. இப்போ அவசரமாக ஒரு எஃப்ஐஆரை போடுறாங்க. எஃப்ஐஆரில் என்னென்னா,
முருகன்கிறவர், அதாவது காவலர் முருகன் கொடுத்த புகார், ஒருத்தவங்க புகார் கொடுப்பாங்க எப்பயுமே. கொரோனா காலத்தில் அரசு பணி செய்ய விடாமல் தடுத்தும் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்த அரசடி தெருவினைச் சேர்ந்த பனைமர வியாபாரி ஜெயராஜையும் அவரது மகன் பென்னிக்ஸையும் கைது செய்து 312/2020 என்ற எஃப்ஐஆரின் படி 188, 269, 294 பிராக்கெட்டில் பி, 353, 506 2 ஐபிசி என்று 5 பிரிவில் வழக்கு பதிவு செய்து இரவு நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட்டிடம் ஆஜர்படுத்தி, அப்போ இரவுனா அதிகாலை இது முடிச்சுட்டு அப்படியே கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு போயிடறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டு கொரோனா காலங்கிறனால 30 அடி தூரத்தில் வச்சுட்டு இவர் இங்கே வீடியோவில் பார்த்து அவர் வந்து பக்கத்தில் அது எப்பயுமே மேஜிஸ்ட்ரேட்டை பார்த்த உடனே இவர் நீங்கள் டாக்டர்கிட்ட செக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சிறைக்கு கொண்டு போங்கன்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. அதான் நான் வழக்கம். இப்போ வேனில் இருந்த அப்பா அம்மாவையும் வீடியோ மூலமே எல்லாம் வேனில் இருக்காங்க, வீடியோ மூலமாக இவர் பார்த்துட்டு எல்லாமே 30 அடி தூரத்தில் இருக்கிறது தான் பார்த்துட்டு அப்படியே வந்து ரிமாண்ட் பண்ணி அனுப்பிடுறாரு. இப்போ அங்கேருந்து உடனே காலையில் அப்போ எனக்கு ஒரு வீடியோ ஒரு கிளிப்பிங் வந்தது, அது சிசிடிவி ஃபுட்டேஜ், அது தம்பி நாகேந்திரன் தான் கொடுத்தாரு, அனுப்பியிருந்தார். அந்த இதில் வீடியோவில் காலையில் மணி 20ஆம் தேதி, அதாவது 19 அடிக்கிறாங்க, 20ஆம் தேதி காலையில் 8:06 டைம் காய்க்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டைம் காவட்டும். அதில் 2 பேருமே இறங்கி தாங்களாக போகிறாங்க, நடந்து போகிறாங்க. ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தம்பி பெனிக்ஸ் போகையில் அவருடைய கைலி, அதாவது பின்புறம் அவருடைய புட்டத்தில் ஒரு 6 இன்ச்சு டயாக்கு ஒரு இரத்தக்கரை இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அதோடு அவர் கிராஸ் பண்ணுறது தெரியும். கூட வந்து எல்லா போலீஸ்காரங்க இந்த அடித்தவன் போகாமல் இவங்க எங்கேயும் சொல்லிடக்கூடாது, ஏன்னா மேஜிஸ்ட்ரேட்லேருந்து இவங்க பாதுகாப்பு கொண்டு போவாங்க. அது எனக்கே பெரிய அனுபவம் இருக்குது. என்னை வந்து இரவு பூரா அவங்க வச்சு சித்திரவதை பண்ணிவிட்டு நான் எங்கே மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லிடுவாங்கிறதுக்காக அப்படியே கூடயே இருப்பாங்க. முன்னாடி இருப்பாங்க, பின்னாடி இருப்பாங்க, பிடிச்சி இழுப்பாங்க, சொல்லிடக்கூடாது அப்படின்னு. அது நமக்கு அப்படின்னா எல்லாரையும் மாதிரி தானே. அதே மாதிரி தான் பென்னிக்ஸும் எதையும் சொல்ல விடாமல் அதே நேரத்தில் ரத்தக்கரை படிஞ்ச அந்த வேட்டி இதெல்லாம் கழட்டிட்டு வேறு வேட்டி கட்டுறதுக்கு வீட்டிலேருந்து கொண்டு வந்து வேறு அந்த வேட்டி சட்டையை மாற்றிட்டு அப்படியே கொண்டு போய் கிளை சிறையில் கொண்டு போய் எங்கே பக்கத்தில் இருக்கிற சிறையெல்லாம் விட்டுட்டு கோயில்பட்டியில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. கோயில்பட்டியில் பின்பகுதியில் பலத்த காயம் உள்ளதென குறிப்பெழுதிவிட்டு விசாரணை கைதிகளை அனுமதித்துள்ளார் சப் ஜெயிலர். அவர் வந்து காயம் இருக்குன்னு சொல்லி அவர் வந்து பதிவு செஞ்சு பண்ணிட்டார். இது உள்ளே கொண்டு போயிட்டார். இது கிளை சிறை போயாச்சு. இப்போ கிளை சிறை போன உடனே அங்கே மருத்துவ பரிசோதனைக்கு பொதுவாக உள்ளே போனோன்னா அங்கே இப்போ சிறையில் இருக்கிற மருத்துவர்கள் வந்து முதல்ல இப்போ பின்பகுதியில் காயம் இருக்குன்னு இவர் ஜெயிலில் சொல்லிட்டதுனால அந்த சம்மந்தப்பட்ட சிறை டாக்டர்கள் வந்து பரிசோதிப்பாங்க. அதில் டாக்டர் ஒருத்தர், அது ஒரு புண்ணியவான் தான், அவர்லாம் உண்மையிலே கையெடுத்து கும்பிடணும் அவருக்கெலாம். அவர் தான் சார் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறார். அதாவது அந்த ஸ்லிப்பு இருக்குல்ல, அதுதான் முக்கியமாக இந்த வழக்கில் பேசப்பட்ட விஷயங்களில் அது ஒன்று. அதாவது சாட்சியமாக இருந்த ஒன்று நம்ம நக்கீரன் வெளியிட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். அதில் அவர் எழுதுகிறாரு, பெனிக்ஸ்னு தலைப்பு, அதாவது 2 பேர் ரிமாண்டு, 31 வயசு மேல்னு போட்டுட்டு குளூட்டியல் ரீஜன், அதாவது குளூட்டியல் ரீஜன் ஐப்பன் போட்டு மல்டிபிள் மார்க்ஸ் ப்ரெசன்ட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குளூட்டியல் ரீஜன்னா நம்மளுடைய பின்பகுதி, அதாவது புட்டம், அந்த குண்டி பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் மல்டிபிள் மார்க்ஸ் ப்ரெசன்ட், பின்புறத்தில் புட்டம் பகுதியில் அடித்ததினால் ஏற்பட்ட அதிக அளவு காயங்கள், 10க்கும் மேற்பட்ட காயத்தை தான் அதிக அளவு காயம்னு சொல்கிறாங்க. அடுத்து ரைட் நீ கன்டியூஷன் அப்படிங்கிறார். அதாவது வலது கணுக்காலில் அடித்ததினால் இரத்தக்கட்டு,
அதை வந்து அவர் அந்த இதில் மார்க் பண்ணியிருக்கார். யார்? அந்த டாக்டர் மார்க் பண்ணிவிட்டு, இதுபோக சுகர் மற்றும் பிபி இருந்ததாகவும் மறுநாள் கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு எக்ஸ்ரே எடுக்க வரவும் என்று அதில் குறிப்பு. அதாவது சுகர் பிபி இருக்கனால நீங்கள் அடுத்த நாள் ஜிஹெச்சுக்கு போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அதில் குறிப்பிட்றாரு. அந்த சீட்டு இதில் இருக்குது. அதே மாதிரி ஜெயராஜுக்கு அதே தான். குளூட்டியல் ரீஜன் மல்டிபிள் மார்க்ஸ் ப்ரெசன்ட், பின்புறத்தில் புட்டம்பகுதி அடித்ததுனால் ஏற்பட்ட அதிக அளவு காயம், 10க்கும் மேற்பட்ட காயம். இதே மாதிரி இப்போ சுகர் பிபிக்கு அவர் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் பதிவு பண்ணிடுறார். அதுக்கப்புறம் அங்கே போய் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க குறிப்பெழுதி வச்சுருக்காரா, இவங்க வந்து அதுக்கிடையில் இவருக்கு வந்து பெனிக்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு, தனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறார். எழுதி வச்சு அதை டாக்டரு இவருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும் எல்லாமே நோட் எழுதுகிறாரு. இதுக்கிடையில் பெனிக்ஸ் வந்து தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன உடனே அது சப்ஜெக்டில் அந்த சிறை கண்காணிப்பாளர் இருப்பார்ல, சங்கர்னு ஒரு பேர், அவர்கிட்ட சொல்கிறாரு, அவசர அவசரமாக இவங்க கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை கொண்டு போகிறாங்க. அதுலேயும் பாருங்கள், ஆண்களுக்கான அவசர சிகிச்சை வந்து பக்கத்தில் 20 பெட்டுக்கு படுக்க கொண்டு இருக்குது. அதுலேயும் அந்த சிறையில் இருக்கிறவனும் எப்படி பண்ணியிருக்கான் போலீஸ்காரன் பாருங்கள். ஏன்னா போலீஸ்காரங்க இல்லை, பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கிற ஒரு காலியாக இருக்கிற அந்த இடத்துல தான் படுக்க வச்சுருந்துருக்காங்க தனித்தனியாக. காலையில் சரியாக காலையில் 8:30 மணிக்கு அடுத்த நாள் உயிரிழந்துடுறாங்க, செத்துடுறாரு. யார்? மகன். பையன் வந்து கொண்டு போய் அவன் ஆஸ்பத்திரியில் இறந்த செய்தி அப்பாவுக்கு தெரியுது. அப்பாவும் வந்து அதை கேள்விப்பட்டோன்னா உடனே அவர் மோசமடைஞ்சிட்டார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு வர போகிறார். அவரும் வந்து 4:30 மணி, அதாவது இது வந்து முத நாள் இவங்க கொண்டு போய் சிறையில் கொண்டு போய் விட்டாங்க இல்லையா, அதில் அன்றைக்கி இரவு 8:30 மணிக்கு இறந்துறாரு. அடுத்த நாள் காலையில் 4:30 மணிக்கு 4:15 4:15 மணிக்கு அப்பாவும் இறந்துறாரு. இப்போ இறந்த விஷயம் வந்து அப்போ இருந்த இவருக்கு தெரியுது, இவர் யூபிஎஸ். அப்போ ஒரு டிஎஸ்பி அவங்க கூட சொல்லுவான், அந்த ஆள் இந்த ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அப்படின்னு. பத்திரிகையாளமாக யாரும் இருக்கக்கூடாதுன்னு அடிப்பான் அந்த ஆள். இது தெரிஞ்ச யூபிஎஸும், ஆமாம் அவங்க மூச்சுத்திணறல தான் இறந்தாங்க, எதை பற்றியும் கேட்காம எப்படி தூத்துக்குடி துப்பாக்கினா டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னார்ல, அவரே தான். இதுலேயும் நான் வந்து ஆமாம் அவங்க மூச்சுத்திறனில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையும் கொடுப்பார், பேட்டியும் கொடுப்பார். இப்போ 2 உயிர், அதாவது ஒரு அசால்ட்டாக, அதாவது நீங்கள் உயிர்னு மதிக்காமல் வந்து பொழுதுபோக்காக இவங்க அடிக்கிறதில்ல, வன்மத்தில், போலீஸுங்கிற வன்மம் இருக்குல்ல, அந்த வன்மத்தை அவங்க மேலே திணிச்சு கொண்டாச்சு. இதில் ஒரு புண்ணியவதி சாட்சி. அதுக்கு அடுத்து நாங்கள் வெளியிட்ட 2 விஷயம். ஒன்று, அந்த புண்ணியவதி சாட்சி ஒரு அம்மா சொன்னது, அதாவது போலீஸு கொஞ்சமாவது திருந்துவாங்க, இவ்வளோ பட்ட பிறகும் திருந்துவாங்கன்னா திருந்த மாட்டாங்க. அதான் இப்போ மானாமரில் விழுந்த அடி, நீங்கள் விளாத்திக்குளத்தில் விழுந்தது, அந்த ரேவதி சாட்சி சொல்ல வருது, ரேவதியை மிரட்டுறாங்க. நம்ம நக்கீரனில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நீங்கள் இது எல்லாமே இந்த சாத்தாங்குளம் சம்மந்தமாக நம்ம போட்ட பத்திரிகைகள் தான். இது எல்லாமே இதுதான் முதல் இஷ்யூ, இதெல்லாம் முதல் இஷ்யூ. அதுக்கு அடுத்தடுத்து ஏன்னா பொதுவாகவே ஒரு விஷயத்தில் ஆழம் பார்க்காம நம்ம வந்து அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம போகிறதில்ல. இதை அவர் இறந்த உடனே ரேவதி சாட்சியத்துக்கு முன்னாடி
நம்ம வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் ஒன்று கொடுத்தோம். அது வந்து ஜெயராஜ் பெனிஷோடைய போஸ்ட்மார்ட்டத்தை கொஞ்சம் ஒரு வீடியோ ஒன்று வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணோம். அது எல்லாம் விழுந்து போகிறான்னாங்க. அது எப்படி போலீஸு போஸ்ட்மார்ட்டத்தை நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ண போச்சு அப்படின்னு. அதாவது சில உண்மைகளை வெளியே கொண்டு வரணுன்னா நீங்கள் இதை நம்ம வெளியிட்டு தானே ஆகணும். இதையும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை அப்படியே அந்த வீடியோ கொடுத்ததும் நம்ம தம்பி நாகேந்திரன் தான். அதில் வந்து சார் அதில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெராக்ஸ் பென்னிக்ஸ் அவருடைய புட்டம் இருக்குல்ல, அந்த டாக்டர் சொன்னார் இல்லையா, அதெல்லாம் இதில் இருக்கு பாருங்கள், ரத்தம் தெரியும். அவருடைய புட்டம் நிர்வாணமாக இருக்காங்க. அந்த புட்டம் ரத்த காயத்தோட இது வந்து அப்பாவும் மகனுக்கும் ஒரே மாதிரி அடி. இந்த பூட்ஸ் காலில் போட்டு மிதித்ததில் தொடைப்பகுதி பூரா அப்படியே திட்டாக இருக்கும் ஃபுல்லாக. மூஞ்சியெல்லாம் பாரு ரத்தம். இது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இது பாருங்கள், அதாவது பெனிக்ஸோடைய பின்புறம் இருக்குல்ல, அந்த புட்டம் அப்படியே பிஞ்சு தொங்கும் முடியும். இது அந்த பையன் இது பூராமே போஸ்ட்மார்ட்டத்தில் அது வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. இது இன்னொரு சாட்சியாக என்ன அப்படின்னா, சில இடங்களில் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க. எப்படி சிறையில் வந்து அந்த டாக்டர் வந்து உண்மையை எழுதினாரோ, எப்படி போஸ்ட்மார்ட்டம் டாக்டரு அது ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தானே பண்ணுவாங்க. பாரதிதாசன் ஒரு மேஜிஸ்ட்ரேட். எல்லாமே ஒரு நல்ல மனிதர்களாக இருந்து எல்லாத்தையும் பதிவு பண்ணாங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டத்தில் நிறைய உள்ளடிலாம் இருக்குது. நீங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா வீரமுடைய வீரப்பன் போஸ்ட்மார்ட்டத்தில் அவ்வளோ உள்ளடி இருக்குது. அது இப்போ நான் அதுக்குள்ளே போல சொல்கிறேன். இந்த போஸ்ட்மார்ட்டமும் அவங்களுக்கு போலீஸுக்கு எதிராக போச்சு. அதுக்கடுத்து ஒரு ஷார்ட்டாக அந்த ரேவதின்னு ஒருத்தங்க கொடுத்தாங்க இல்லையா, அப்போ இந்த போலீஸ் நடந்துக்கிட்ட முறை, மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட நடந்த முறை, அதை மொத்தம் சொல்லிவிட்டு நான் இதை முடிச்சிடுறேன். ஏன்னா இவங்க எப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் சளைக்காமல், அதாவது அதை பற்றி கவலையே படாமல் இருக்கிறவங்கிறதுக்கு உதாரணத்துக்கு இந்த இந்த ரேவதியுடைய சாட்சி இருக்கும். அந்த ரேவதி இவங்க தான் அவங்க ரேவதி. அவங்களுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். அந்த அம்மா முதலே பயத்தோடு தான் சொல்லுது. அது சாட்சி சொல்ல போகிறேன்னு மிரட்டிட்டாங்க. இருந்தாலும் அது தைரியம். உண்மையிலேயே பெண்ணினத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு மகுடமாக இருக்கிறவங்க அந்த ரேவதி. சாட்சியாக இருந்து நான் சொல்லும் உண்மைகளை வெளியில் சொல்ல வேண்டாம், நான் சாட்சியம் அளிப்பதை வெளியில் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்கன்னு இது சாட்சி சொல்லும்போதே அது வந்து எச்சரிக்கையோடு சொல்லிவிட்டு, ஏன்னா அது சொல்லும்போது இது உள்ளே இருக்கான், வெளியே கூட்டமாக இருக்காங்கன்னா அந்த அம்மா வந்து இது சொல்லிடக்கூடாதுங்கன்னு மிரட்டுறது, அதையும் மீறி இது சொல்லுது. அப்போ அது சொல்லுது, கைதிகளான ஜெயராஜ் பென்னிக்ஸ் இருவரையும் விடிய லத்தியால் அடித்தார்கள். காவலர்களின் லத்தியிலும் அந்த மேஜையிலும் இரத்தக்கரை படிந்திருக்கிறது. அதை நீங்கள் உடனே கைப்பற்றுங்கன்னு இந்த அம்மா சொல்லுது. அப்போ எத்தனை லத்தி அடிச்சிருப்பாங்க. அந்த மேஜை அந்த இரத்தக்கரையோடு இருக்குது, அதை உடனே கைப்பற்றுங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் என்ன பண்ணுறாரு, சாட்சி ரேவதி சொன்ன லத்திகளை உடனே எடுத்து வர சொல்கிறார். யார்? மேஜிஸ்ட்ரேட்டு. அந்த அம்மா சொல்லுதில் அந்த லத்தியை பூரா எனக்கு கொண்டு வந்து சேர்க்கணுன்னு அந்த அம்மா அவர் சொல்கிறார். அப்போ சொன்னார், அங்கே இருந்த காவலர்கள் இருக்காங்கள்ல, அவர் சொன்னது காதில் விழாத போல் நடந்து, அது போலீஸ் எப்படி இருக்காங்க பாருங்கள். அங்கே இருந்த காவலர்கள் அவர் சொன்னது, அதாவது மேஜிஸ்ட்ரேட் சொன்னதை காதில் விழாத மாதிரி அப்படியே நிற்கிறாங்களாம். கட்டாயப்படுத்தின பிறகு லத்திகளை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க.
காவலர் மகராஜன்னு ஒருத்தர் இந்த அக்யூஸில் ஒருத்தர் இருப்பார். மேஜிஸ்ட்ரேட் முதுகு பின்னாடி நின்றுட்டு உன்னால் ஒன்றும் பிடுங்க முடியாதரா யாரை மேஜிஸ்ட்ரேட்டை. அவர் காதில் விழுகிற மாதிரி பேசியிருக்காங்க. அங்கே அசாதாரண சூழ்நிலை உருவாக்கினாங்க. சுக்கிட்டு காவலர் மகாராஜன் முதல்ல தனது லத்தி சொந்த ஊரில் இருக்குது அப்படின்றாங்க. இந்த லத்தி பிறகு போலீஸ் குடியிருப்பு இருக்கிறது. இப்படி மாறி மாறி பேசியிருக்காங்க. பேசிட்டு லத்தி தனக்கு இல்லை, லத்தியே எனக்கு இல்லைன்னு ஒருத்தன் சொல்லியிருக்காரு. சொல்லிவிட்டு வரேன் இரு, இது நீதிபதிகிட்ட உரிமையில் வரேன் இரு அப்படின்ட்டு நீதிபதியில் உரிமையில் பேசிட்டு விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்துருக்காங்க. இப்போ மறுத்துட்டு அங்கே இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ வேறு வழி இல்லை, மேஜிஸ்ட்ரேட்டு அவர் பவரை காமிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ தான் அவரை தூக்கிட்டு போய் லத்தியை இருக்கிற இடத்த சொல்ல வச்சு லத்தியை கைப்பற்றிருக்காங்க. அந்த லத்தியில் இருக்கிற ரத்தமும் அந்த டிஎன்ஏ, அந்த மேஜையில் இருக்கிற ரத்தம், இது எல்லா டிஎன்ஏவும் இவங்க 2 பேருடைய இதுவும் ஒத்து போயிருக்கு. இது மிகப்பெரிய அது என்னென்னா இவங்க அதை சேகரிச்சிடக்கூடாது, அது சாட்சியை மாய்க்கிடக்கூடாதுன்னு அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தைரியமாக நின்று ஒருங்கிணைச்சி இந்த தீர்ப்பு வர அளவுக்கு நீங்கள் இந்த வழக்கை வெற்றிகரமாக கொண்டு போனது மேஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன்லேருந்து ஆரம்பிக்குது, சாட்சி ரேவதியிலேருந்து ஆரம்பிக்குது. இது இல்லாமல் 108 சாட்சி நான் சொன்னது அந்த டிரைவர் கொடுத்த சாட்சி, அது மாதிரி நிறைய சாட்சிகள். இவ்வளவும் ஒரு அநீதிக்கு எதிராக, அதாவது போலீஸுக்கு எதிராக சாட்சி கொடுக்குதுன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கணும். அப்படி கொடுத்தது அதுக்கு முக்கிய ஆதாரமாக நக்கீரன் வெளியிட்ட அந்த போஸ்ட்மார்டம் அந்த வீடியோ. அது போஸ்ட்மார்டம் வீடியோ நீங்கள் இத்தனை அடி இருக்குங்கிறத மக்களுக்கு சொன்னது. ஆனால் நம்ம வெளியிட்ட அந்த அந்த மேனுவலில் இருக்கிற அந்த ஸ்லிப்பு, அது இந்த வழக்கு மிகப்பெரிய ஆதாரமாக நம்ம வெளியிட்டது எங்களுக்கு ஒரு மனநிறைவு. என்னென்னா, முதல்ல சொன்ன மாதிரி பல நாள் திருடம் ஒரு நாள் மாட்டோம். நிறைய ஸ்டேஷன்களில் நீங்கள் இந்த மாதிரி வரம்பு மீறி, அதாவது மனசாட்சி இல்லாமல், நீங்கள் இரக்கமே இல்லாமல் நீங்கள் கைதிகளை இல்லை தவறு செய்கிறவங்கள தட்டி கேட்குறத நான் தப்புன்னு சொல்லலை. நீங்கள் அதுக்காக நாங்கள் கைதே பண்ணக்கூடாதுங்கிறீங்களா அப்படின்னு நம்ம சொல்ல. ஆனால் ஈகோ உங்களை எதிர்த்து பேசிட்டாங்கிற ஒரே ஒரு சின்ன காரணத்தை வச்சு 2 பேர் உயிரை எடுக்கிறது இருக்குல்ல, அந்த அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. இனி இதுபோல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதனுடைய பெரிய உதாரணம் தான் இந்த சாத்தான்குளம். இந்த சாத்தான்குளம் இந்த தீர்ப்புக்கு நக்கீரனுடைய மகுடத்தில் இதுவும் ஒன்று. சாத்தான்குளம் மட்டுமல்ல, பொள்ளாச்சி எடுத்துங்க. பொள்ளாச்சியில் இன்றைக்கி 9 பேர் ஜெயிலில் இருக்கிறது நம்மளால தான். நிர்மலா தேவி 10 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க, அது நம்மளால தான். அதே மாதிரி நாகர்கோவில் காசி ஜெயிலில் இருக்கிறது நம்மளால். பிரேமானந்தா, நித்யானந்தா, நாட்டை விட்டு போன நித்யானந்தா, ஆட்டோ சங்கர்லேருந்து வீரப்பன்லேருந்து வாச்சாத்தி, கிட்டத்தட்ட 260 பேர் மேலே இன்றைக்கி குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்க எல்லாம் ஜெயிலில் கைதிங்கிறதுக்கு நம்ம தான் நக்கீரன் தான் மெயின் காரணம். அதுபோல் முகமது அலி, நீங்கள் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், முத்திரைத்தாள் மோசடி வழக்கில் முக்கிய குற்றவாளியாக ஆதாரத்தோடு நிரூபித்தது நம்ம தான். சிவகாசி ஜெயலட்சுமி நம்ம தான். காஞ்சிபுரம் கொலை வழக்கு சங்கராச்சாரியார் சம்மந்தப்பட்டிருக்கிறத நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். சிவசங்கர் பாபா நம்ம தான் வெளியே கொண்டு வந்தோம். சிவசங்கர் பாபாவுடைய அட்டூழியத்தை வெளியே கொண்டு வந்தது நம்ம தான். இப்படி நீங்கள் நக்கீரனுடைய வரலாற்றில் ஏகப்பட்ட
விஷயங்களை நம்ம மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக தினகரன் எரிப்பு வழக்கு மதுரை, அதில் 3 பேர் எரிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளியை நம்ம எடுத்து புகைப்படம் மூலமாக தான் அடையாளம் கண்டு அவங்க இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். நைக்கனுடைய 37 வருட வரலாற்றில் நிறைய, அதாவது சமூகத்தில் மக்களுக்கான விஷயங்களை அத்தனையும் தோலுரித்து வெளியே கொண்டு வந்தது நக்கீரன் மட்டுமே. இனி ஒரு சாத்தான்குளம் இனி நடக்காது என்பதை நம்புவோம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.